பேசுனே தப்பு இல்லைன்னு சொல்றோம். அப்புறம் என்ன ஊமையா இருந்துருக்காரு? நான் எல்லா மதத்துக்கும் சேர்த்து தான் பேசினேன். இந்து சமயத்துக்கு மட்டும் பேசல. நான் எல்லா மதத்துக்கும் பொதுவாக தான் பேசினேன். இந்து சமயத்துக்கு மட்டும் இந்து மதத்துக்கு மட்டும் நான் பேசல. அனைத்து மதங்களும் எந்த மதத்திலையும் இந்த மாதிரி ஜாதி இது இருந்துச்சுன்னா, வித்தியாசங்கள் இருந்துச்சுன்னா பிரிச்சு பாத்தீங்கன்னா அதைத்தான் நான் கண்டிச்சு பேசினேன். சனாதனம் அப்படின்றது ஹிந்து மதத்தை மட்டும்தான் குறிக்கும். ஹிந்து மதத்தை மட்டும்தான் குறிக்கும். நீங்க என்ன சொன்னீங்க? சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. சனாதன தர்மத்தை ரொம்ப ரொம்ப மோசமாலாம் பேசியிருக்கீங்க. இந்த சனாதன தர்மத்துல எங்க கிறிஸ்தவம் வந்தது? எங்க இஸ்லாம் மதம் வந்தது? கிறிஸ்தவமும் இஸ்லாமும் சனாதன தர்மத்தினுடைய அங்கங்களா? இவங்க பேசின இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே இவங்களுக்கே பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிருக்கு. நல்லா அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் பாருங்க, இப்ப நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அந்தர் பெல்ட் அடிக்கிறாரு. அவர் பேசின விஷயத்துக்கு இப்ப நேர்மாறா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் இந்து மதத்தை மட்டும் பேசல, கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம்னு எல்லா மதத்தையும் சேர்த்து வச்சு தான் பேசினேன்னு சொல்றாரு. என்ன உதயநிதி சார், உச்சக்கட்ட பயத்துல இருக்கீங்க போல. பிரிங்கிட்டான்னு சோசியல் மீடியால ஆவாசலா விட்டீங்க. பயங்கரமா தௌலத்தாலாம் பேசுனீங்க. இப்ப என்ன இப்படி தபாச்சி பேசிட்டு இருக்கீங்க? இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்பப்போ மனுஸ்மிருதியை தூக்கிட்டு வருவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆனா ஊனா மனுஸ்மிருதின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பிறப்பின் அடிப்படையில மனிதர்களை பிரிக்கிறாங்க, ஜாதிய அடிப்படையில வர்க்கமா இவங்க பிரிக்கிறாங்கன்னு சொல்லி ஹிந்து மதத்தை, ஒட்டுமொத்த ஹிந்து மதத்தையும் இவங்க எல்லாருமே தாக்கி பேசுவாங்க. இந்த கருப்பு சட்ட கழிச்சடைகளுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்கிறேன். முடிஞ்சா இந்த கேள்விக்கான பதில சொல்லிட்டு போங்க. ஃபேக்டோட பேசணும். ஓகேங்களா? அசிங்கமா தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு ஃபேக்டோட பதில் சொல்லிட்டு போகணும். நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு திரு அம்பேத்கர் அவர்களும் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தாரு. அம்பேத்கர் அவர்களை இங்க நிறைய பேர் கடவுளா பார்க்கறாங்க. விச் இஸ் வெரி குட், வெரி குட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அம்பேத்கர் உருவாக்கின அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் இடஒதுக்கீடு எதை வச்சு தராங்க? இடஒதுக்கீட எதை வச்சு தராங்க? ஜாதி. நான் இந்த ஜாதி, இவன் அந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி அப்படின்ற மாதிரி எப்படி இந்த அரசாங்கம் நம்மள பிரிக்குது? சொல்லுங்க, எப்படி பிரிக்குது? பிறப்பின் அடிப்படையில. பிறப்பின் அடிப்படையில. இந்திய அரசியலமைப்பு சட்டமே நம்மள பிறப்பின் அடிப்படையில தான் பிரிக்குது. மனுஸ்மிருதியை நான் கொளுத்துவேன், மனுஸ்மிருதிக்கு எதிராக நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன், சனாதன தர்மமே இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்களே. நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டம் இடஒதுக்கீடு அப்படின்றத பிறப்பின் அடிப்படையில, ஜாதியின் அடிப்படையில தான் கொடுக்குறாங்க. இப்போ மனுஸ்மிருதியை கொளுத்துவேன்னு சொன்னீங்க இல்லையா, அத மாதிரி நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன்னு சொல்லுங்களாம் பார்ப்போம். சொல்ல முடியுமா உங்களால? மனுஸ்மிருதி அப்படின்றது இந்தியா முழுக்க இருந்தது. இங்க இருந்த எல்லா அரசர்களும் அந்த மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்ணாங்க. அதுல இருந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாருமே ஹார்ட் கோரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க இல்லையா, அது உண்மையா? சொல்லுங்க, அது உண்மையா? இப்ப நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாம எல்லாருமே மதிக்கிறோம். அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நாம எல்லாருமே இருக்கிறோம். ஓகேங்களா? அப்படி மனுஸ்மிருதி இருந்ததா? இல்ல, இருந்ததே கிடையாது. பகவான் கிருஷ்ணர் வர்க்கத்தை பத்தி பேசினார் இல்லையா, அவரு பிறப்பின் அடிப்படையில அதெல்லாம் பிரியுதுன்னு சொல்லியிருக்காரா? கிடையாது. இந்த ஜாதி வர்க்கம் ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜாதி அப்படின்றது பிறப்பின் அடிப்படையில கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய தர்மம் சொல்லுது. நம்முடைய சனாதன தர்மம் அதை தான் சொல்லுது. செய்யும் தொழில், நாம என்ன வேலையை பார்க்குறோமோ அதன் அடிப்படையில தான் நம்முடைய வர்க்கத்தை பிரிக்கிறாங்க. அந்த காலத்துல பிரிச்சிருந்தாங்க. பிராமணனா பிறந்ததுனால பிராமணன் கிடையாது. பிராமணனுக்குரிய குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா, அதை ஒழுங்கா செஞ்சா மட்டும்தான் பிராமணனா பிறந்தாலும் அவன் பிராமணனா மதிக்கப்படுவான். இந்த பேசிஸ் கூட தெரியாம தான் இவனுங்கெல்லாம் கத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. சனாதன தர்மத்தின் கோரே அதுதான். பிறப்பின் அடிப்படையில நம்ம யாருமே பிரிக்கிறது கிடையாது. அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள், கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்மாவின் அடிப்படையில தான் அந்த வர்க்கத்துல பிரிப்பாங்க. திருவள்ளுவரும் அதைத்தான் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவ செய்தொழில் வேற்றுமையாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஜாதியை வச்சு அரசியல் பிழப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்க என்ன பண்றாங்க? இந்த திருக்குறளை முழுசா எழுதுறது கிடையாது, முழுசா சொல்றது கிடையாது. வெறும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜாதி இருக்கணும், ஜாதிய சண்டைகள் நடக்கணும், ஜாதிய ஆணவ படுகொலைகள், ஜாதிய கலவரங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சொசைட்டில நடந்துகிட்டே இருக்கணும். ஜாதி பேதம் இல்லாம இங்க மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்கன்னா இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள், ஜாதியை வச்சு அரசியல் பிழப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளுடைய எதிர்காலம் சூனியமாயிடும்.
அதுக்காக மட்டும்தான் இவங்கள மாதிரியான அரசியல்வாதிகள் தொடர்ந்து தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நாட்டுல ஜாதிய ஒழிக்கிறது அப்படின்றது பெரிய கஷ்டமான வேலைலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸி. அரசின் இடஒதுக்கீடு வழிமுறைகள் இருக்கு இல்லையா? அத சின்னதா சேஞ்ச் பண்ணாலே போதும். பிறப்பின் அடிப்படையில இடஒதுக்கீடுகள் தராம, பொருளாதார ரீதியில ஒருத்தவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ வச்சு இடஒதுக்கீடு குடுத்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜாதி ஒழிஞ்சிரும். அதெல்லாம் நம்ம நாட்டுல நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டுல இந்த ஜாதிய சண்டைகள், ஜாதிய கலவரங்கள், ஜாதிய ஆணவ படுகொலைகள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் இல்லன்னா, இங்க இருக்கக்கூடிய இவங்கள மாரியான அரசியல்வாதிகளுக்கு வேலையே இங்க கிடையாது. அதனால தான் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. பாஜக தலைமையில இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு பல வருஷமா சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? பிறப்பின் அடிப்படையில இடஒதுக்கீடுகள் தராம, நாம பொருளாதார ரீதியில இடஒதுக்கீடுகள் தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, இவங்கள மாரியான நபர்கள் அந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. பார்லிமென்ட்லயும் அதற்கு எதிராக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினத நம்ம எல்லாருமே பார்த்தோம். நான் ஹிந்து மதத்த மட்டும் பேசல. நான் கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் சொல்றேன். எந்த இடத்துல ஜாதிய வச்சு இத மாரியான இஷ்யூக்கள் வருதோ, அதுக்கு எதிராக தான் நான் பேசுறேன் அப்படின்ற மாரிலாம் உதயநிதி பேசியிருந்தார் இல்லையா? சோ, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க இந்த ஜாதி ரீதியில, ஜாதிய அடிப்படையா வச்சு இங்க இடஒதுக்கீடுகள் தராங்க இல்லையா? அந்த விஷயத்த நீக்க சொல்லிட்டு, பொருளாதார ரீதியில பினான்சியல் ஸ்டேட்டஸ பார்த்து நாம ரிசர்வேஷன் தரணும் அப்படின்ற மாரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? மத்திய அரசுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களா? மத்திய அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போடுவீங்களா? இது மாதிரியான கேள்விகள நாம இந்த திக, திமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக இவங்க கிட்டலாம் கேட்டோம்னா, அவங்க எப்படி தெரியுமா இந்த விஷயத்துக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்க? இடஒதுக்கீடு அப்படின்றது வறுமையை ஒழிக்கும் திட்டம் கிடையாது. அது சமூக ரீதியில, கல்வி ரீதியில பின்தங்கி இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தரக்கூடிய பிரதிநிதித்துவம். அது ஒரு சமூக நீதி திட்டம். சோ, நாங்க ஜாதிய ரீதியில தரக்கூடிய இடஒதுக்கீடுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு எதிராக நாங்க எதுவுமே பேச மாட்டோம், வாய தொறக்க மாட்டோம் அப்படின்ற மாரி இவங்க எல்லாருமே விளக்கம் தருவாங்க. ஓகே. நாம இவங்க பேசின வழிக்கே வரலாம். தலித் சமூகத்துல படிச்சவங்க, பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கிறவங்க அப்படின்னு யாருமே இல்லையா? அதே மாரி உயர் ஜாதியில பிராமணர்களே எடுத்துக்கோங்க. பிராமணர்கள்ல ஏழைகள்னு யாருமே இல்லையா? படிக்க கஷ்டப்படக்கூடிய ஏழைகள்னு இங்க யாருமே இல்லையா? இந்த கேள்விக்கு இவங்களா பதில் சொல்லுவாங்களா? தலித் சமூகத்துல படிச்சவங்க, பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க இல்லையா? அதே மாரி நீங்க பிராமணர்களே வச்சுக்கோங்களேன். பிராமண சமூகத்துல படிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிஸ் இல்லையா? மத்திய பாஜக அரசு அறிவித்திருந்த உயர் ஜாதியினருக்கான 10% இடஒதுக்கீடு. பொருளாதார ரீதியான அந்த 10% இடஒதுக்கீடு. இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஏன் திமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட உச்சநீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கும் பொழுதும் கூட திமுக ஏன் அதுக்கு எதிராக மறுமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க? இடஒதுக்கீட்டு பலன்கள் சரியாக போய் சேர்வதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஏன் திமுக வலியுறுத்துது? ஜாதி அடிப்படையா வச்சு தரக்கூடிய இடஒதுக்கீட்ட நிறுத்திட்டு பொருளாதார ரீதியில பின்தங்கி இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நாம இடஒதுக்கீடு தரணும்னு மத்திய அரசு சொல்றாங்க. தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஏன் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இடஒதுக்கீடு வாங்கணும்னா அதுக்கு நாம வெறும் பினான்சியலா பேக்வேர்டா இருந்தா மட்டும் போதாது. வரலாற்று ரீதியில என்னைக்கோ ஏதோ ஒரு நூற்றாண்டுல நாம கஷ்டப்பட்டு இருப்போம் இல்லையா? அதுவும் ஒரு காரணமா இருக்கணும்னு ஏன் திமுக வலியுறுத்துறாங்க? அதாவது இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் பெறுவதற்கு ஜாதி முக்கியம்னு சொல்றாங்க. ஜாதி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சனாதன தர்மத்துல ஜாதி இருக்க கூடாதுன்னு திமுக சொல்றாங்க. இவங்க பேசுறது டபுள் ஸ்டாண்டர்டா தானே இருக்கு. சொல்லுங்க. இரட்டை நிலைப்பாட்டோட தான் அவங்க பேசுறாங்க. ஜாதி இருக்கணும்னா ஜாதி இருக்கணும்னு சொல்லு. ஜாதி இருக்க கூடாதுன்னா ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்லு. ஏன் இந்த பக்கம் ஜாதி இருக்க கூடாது, அந்த பக்கம் ஜாதி இருக்கணும்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? ஜாதி இருக்க கூடாதா? ஓகே, ஜாதி இருக்க கூடாது. அதுக்கு நானும் சப்போர்ட் பண்றேன். ஜாதி எப்போ ஒழியும்? எப்படி ஒழியும்? இந்த கேள்வியை நீங்க திமுக காரனுங்க கிட்ட கேளுங்க. சூப்பரா இருக்கும். மஜாவா இருக்கும். அவனுங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிலும் சும்மா காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். இவ்வளவுதாங்க திமுகவின் ஜாதி அரசியல். இவங்க ஜாதியை வச்சு மட்டும்தான் பிழப்பு நடத்துறாங்க. ஜாதியை வச்சு மட்டும்தான் இவங்களுடைய அரசியல் பிழப்பு இங்க ஓடிட்டு இருக்கு. ஜாதின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இங்க ஜாதிய சண்டைகள்லாம் நடக்குது. ஜாதின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இந்த ஜாதியை வச்சு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் பண்றாங்க. இவங்களுக்கெல்லாம் கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய கூத்தாடிகள் அந்த ஜாதியை வச்சு திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. சும்மா இருந்த சமூகத்தை உசுப்பேத்தி விடுறாங்க, நோண்டி விடுறாங்க. எங்களை நசுக்கிட்டாங்க, எங்களை பிதிக்கிட்டாங்க, பாருங்க இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜனங்களை உசுப்பேத்தி விடுறாங்க.
ஜாதின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான், ஜாதி மாரி கல்யாணம் பண்ணா, அந்த இடத்துல ஆணவ படுகொலைகள் நடக்குது. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா, என்ன ஆகும்? ஒரு சமூகத்திற்கும், இன்னொரு சமூகத்திற்கும் சகோதரத்துவம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. தொடர்ந்து அவங்களுக்குள்ள வெறுப்புணர்வு அப்படின்றது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சினிமால காட்டுறாங்க இல்லையா? அராஜகம், அமர்க்களம், வெட்டுக்குத்து, கொலை இது எல்லாம் ஜாதிய வச்சு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சினிமால பார்க்கக்கூடிய அந்த அரிவாள் கலாச்சாரமானது ரியல் லைஃப்லயும் நடக்கும். ரெஃப்ளெக்ட் ஆகும். நிறைய இடங்கள்ல அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும். இது மாரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது, ஜாதிய வன்முறைகள், 2 பிரிவினருக்கு இடையே மோதல்கள் இதெல்லாம் அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்றேன், ஜாதிய ரீதியில இடஒதுக்கீடு தரத நிப்பாட்டிட்டு, தயவு செய்து பொருளாதார ரீதியில இடஒதுக்கீடு தரணும்னு மத்திய அரசு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஏழை எந்த ஜாதியிலுமே இருக்கக்கூடாது. பொருளாதார ரீதியில யாருமே பின்தங்கி இருக்கக்கூடாது. சலுகைகள். ஜாதி ரீதியில அந்த ஒரு சலுகைகள தராம, பொருளாதார ரீதியில யார் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களோ, அத வச்சு நாம சலுகைகள் தரணும். அரசாங்கத்த சொல்றேன். அரசாங்கம் அவங்களுக்கெல்லாம் சலுகைகள் தரணும். அதெல்லாம் நடந்தா மட்டும் தான் நம்ம நாட்ல தமிழகத்துல மட்டும் இந்த ஜாதி பிரச்சனை கிடையாது மக்களே. இந்தியா முழுக்க இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியில இடஒதுக்கீடு, சலுகைகள் இது வந்தா மட்டும் தான், இங்க ஜாதியால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது எல்லாமே ஒழியும். நம்ம நாட்டை பிடித்திருக்கக்கூடிய இந்த சாபக்கேடு அப்படின்றது ஒழியும். ஆணவ கொலைகள் மாரியான மோசமான விஷயங்கள் அப்பதான் நிக்கும். என் பெர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒரே ஜாதியில இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறவங்களுக்கு அங்க மதிப்பு மரியாதை இருக்காது. நிறைய பேர் இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னதான் ஒரே ஜாதியினர், ஒரே சமூகத்தினரா இருந்தாலும், அதுல யாராச்சும் ஃபினான்ஷியலா பேக்வர்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அந்த சமூகம், அதே சமூகம் மதிக்காது. மரியாதை தராது. ஸோ இங்க ஜாதி அப்படின்றது பெரிய மேட்டரே கிடையாதுங்க. இங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது தான் பெரிய மேட்டரு. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல யாரும் பெருசா வந்துறக்கூடாது அப்படின்ற மாரி தான் அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பெரிய நபர்களே நெனைக்கிறாங்க. ஜாதி வாரி இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல அதிகமா பயனடைபவர்கள் யாரு? கிரீமி லேயர்ஸ்ல இருக்கிறவங்க. அதாவது அந்த ஜாதியில பணக்காரர்களா இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் அந்த சலுகைகள அனுபவிக்கிறாங்க. அவங்க தான் அந்த இடஒதுக்கீடுகள அனுபவிக்கிறாங்க. அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏழ்மையில இருப்பாங்க இல்லையா? ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்க அந்த இடஒதுக்கீட பெருசா யூஸ் பண்றதே இல்ல. இன்னொரு மேட்டர் சொல்றேன். என்னதான் தலித் பிரிவிலிருந்து ஒருத்தர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா ஆனாலும், அவருக்கும் நம்ம நாட்டினுடைய சட்டப்படி 19% இடஒதுக்கீடு அப்படின்றது இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த சமூகத்துல ஒருத்தவங்க ஃபினான்ஷியலா நல்ல முன்னேறி வந்தாலும், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க மாறுனாலும், அவங்களுக்கு தரக்கூடிய சலுகைகள், இடஒதுக்கீடுகள் நம்முடைய சட்டம் தொடர்ந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அது குறித்தான புரிதலே இல்ல. பெருசா இல்ல. அவங்கள வளர விடாம பார்த்துக்கிறதே ஒரு சில பேர். அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பேர். அவங்களுடைய ஓட்ட வச்சு அரசியல் பண்றவங்க, இல்லன்னா அவங்களுடைய பவர வச்சு அந்த மக்கள டாமினேட் பண்றவங்க அப்படின்ற மாரி ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் தான் அந்த மக்கள வளராமயே வச்சிருக்காங்க. இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இத நீதியரசர்களே சுட்டிக்காட்டி பேசியிருக்காங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு 120 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த ஜாதிய வச்சுட்டு தான் அரசியல் பிழப்புகள நடத்துறாங்க. அந்த அரசியல்வாதிகளுக்கு கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய கூத்தாடிகள். இவங்களாம் தான் இங்க பெருங்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமா இருக்காங்க. அந்த மக்கள் அந்த மென்டாலிட்டியிலிருந்து வெளிய வராம இவங்களா தான் பார்த்துக்கிறாங்க. திரைப்படங்கள் வாயிலாக, மேடை பேச்சுகள் வாயிலாக, அவங்க எழுதக்கூடிய எழுத்துக்கள் மூலியமாக தொடர்ந்து அவங்க இந்த வேலைகள பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இங்க இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. இந்தியா முழுக்க இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் இத எல்லாத்தையுமே மத்திய பாஜக அரசு சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. பெருசா எந்த ஒரு ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்கவே மாட்டேன்றாங்க. அமைதியா தான் இருக்காங்க. நம்ம நாட்டுல பெரிய கலவரங்கள் அப்படின்ற மாரி சொன்னோம்னா, மோஸ்ட்லி அது எல்லாமே மத கலவரங்களாக தான் இருக்கும். ஹிந்து, முஸ்லிம் அப்படின்ற இந்த 2 பிரிவினர்களிடையே நடக்கக்கூடிய மத கலவரமாக தான் இருக்கும். இப்போ நம்ம நாட்டுடைய நிலை இருக்கு இல்லையா? அந்த இடஒதுக்கீடு மாரியான ஜாதி ரீதியில தரக்கூடிய இடஒதுக்கீடுகள் மாரியான விஷயங்கள் கன்டினியூவா நடந்துகிட்டே இருந்ததுன்னா, அந்த மத மோதல்களுக்கு அடுத்தபடியாக ஜாதிய மோதல்கள் இதெல்லாம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு வல்லுனர்கள் சொல்றாங்க. முக்கியமா திரைப்படங்கள். இந்த கூத்தாடிகள் தொடர்ந்து இந்த ஒரு வேலைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நம்மள இது மாரிலாம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. நம்மள இவ்ளோ இழிவாலாம் இவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாரி
எப்பயோ ஏதோ ஒரு காலத்துல எப்பவோ நடந்த ஒரு விஷயத்த இப்போ தூக்கிட்டு வந்துட்டு மூட்டி விடுறாங்க. பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்ற மாரி எல்லாருமே அவ்வளோ ஒற்றுமையா இங்க இருப்பாங்க. ஜாதி, கீதி, மதம் இது எதுவுமே பார்க்காம ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா, இவனுங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் ஆயிடுறாங்க. ட்ரிகர் ஆயிட்டு, "நீ என்ன அப்ப இது மாரிலாம் நடத்தியிருக்கல்ல? உன் முன்னோர்கள் எங்கள இப்படி போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்கல்ல" அப்படின்ற மாரிலாம் சண்டைக்கு வருவானுங்க. வந்திருக்கானுங்க. மொதல்ல இந்த சென்சார் போர்டு. வன்மத்தை கக்கும் திரைப்படங்களுக்கு இந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டே குடுக்கக்கூடாது. அது மாரியான திரைப்படங்கள் வெளிய வர விடாம அவங்க தான் பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கட் பண்றாங்க, மியூட் பண்றாங்க, பிளர் பண்றாங்க. அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது இத மாரியான திரைப்படங்கள தடுக்கணும். அந்த படத்த நீங்க வெளிய வராம பார்த்துக்கணும். அத ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. சனாதன தர்மத்தில மட்டும் தான் ஜாதி அப்படின்றது இருக்கா? கிறிஸ்துவ மதத்தில ஜாதிங்கிறது இல்லையா? அங்க ஜாதிய வேறுபாடுகள் யாரும் பார்க்கிறது இல்லையா? இஸ்லாத்தில ஜாதி அப்படின்றது இல்லையா? அவங்களுடைய நேம் இருக்கு இல்லையா? ராவுத்தர் இத மாரி ஒரு சில நேம்லாம் இருக்கு. அதெல்லாம் ஜாதிய பெயர்கள் தான். ஜாதிய பெயர்கள் தான். கிறிஸ்துவ மதத்தில இப்ப வரைக்கும் ஜாதிய பாகுபாடுகள் பார்க்கப்படுது தானே! பார்க்குறாங்க தானே! ஆனா, என்னைக்காச்சும் இந்த அரசியல்வாதிகள் கிறிஸ்துவ மதத்தில நடக்கக்கூடிய, இஸ்லாத்தில நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து சுட்டிக்காட்டி பேசுறாங்களா? நீங்க அந்த மதத்த அழிக்கணும், ஒழிக்கணும்லாம் பேச வேண்டாம். அந்த மதத்தில இது மாரியான சில பேர் இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றத சுட்டிக்காட்டியாச்சும் பேசணும் தானே! இது மாரிலாம் நீங்க பண்றது தப்பு. இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே! ஆனா, இவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி ஹிந்து மதத்த மட்டும் தான் தாக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய இதிகாச புராணங்கள தொடர்ந்து இவங்கள மாரியான நபர்கள் திருத்தி பேசிட்டு வரத வழக்கமாவே வச்சிருக்காங்க. திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி, இவிங்களுக்கு முன்னாடி இருந்த இந்த பிரிட்டிஷ்காரனுங்க, அந்த பிரிட்டிஷ் பரதேசிகள், அவனுங்களும் சரி, இவங்கலாம் தொடர்ந்து நம்ம புராண இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள திருத்தி பேசுறதையே வழக்கமா வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அத கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புராண வரலாறுகள இவங்க திரித்து சொல்றாங்க இல்லையா? அத மாரி அவங்க செய்றதன் மூலியமாக, இங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரங்கள இவங்களால ஈஸியா பண்ண முடியுது. "பாத்தியா, அவன் உன்ன அந்த காலத்திலேயே இப்படிலாம் நடத்தியிருக்கான் பாத்தியா?" அப்படின்ற மாரி லைட்டா ட்ரிகர் பண்ணி விட்டா போதும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அத புடிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, தொடர்ந்து அவங்க இந்த வேலைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திரிக்கிறது. நம்ம புராணங்கள், இதிகாசங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள திரிக்கிறது. இத இவங்க முழு நேர வேலையாவே வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம நாட்டின் மீது இவங்களுக்கு அக்கறை கிடையாது. நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் பத்திலாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. இவங்களுக்கு எங்களுடைய மக்கள மதம் மாற்றணும். மதம் மாற்றம் இவங்க டைரக்ட்டா பண்ணலனாலும், அந்த ஒரு சூழல இவங்க உருவாக்கி தரணும். அதுக்காக தான் இவங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட வேலைகள பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள இவங்க 2ஆ பிரிக்கிறாங்க. உயர்ந்தவர், தாழ்ந்தவர் அப்படின்ற மாரி 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல தாழ்ந்தவர்கள் அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? அந்த மக்களை காப்பாற்ற வந்த ரட்சகர்கள் நாங்க தான்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. நாங்க தான் உங்கள காப்பாத்துவோம். எங்களால மட்டும் தான் உங்கள காப்பாத்த முடியும். எங்களால மட்டும் தான் அவங்க கிட்ட இருந்து உங்கள பாதுகாக்க முடியும்னு இவங்க ஒரு மாய பிம்பத்த கட்டமைச்சுடுறாங்க. பாவம் அந்த அப்பாவி மக்கள் அத நம்பிர்றாங்க. எப்படி இந்த பிரிட்டிஷ் பரதேசிகள் பிரித்தாளும் சூழ்ச்சி மூலியமாக நம்ம நாட்ட பிடிச்சானுங்களோ, அதே வேலைய தான் இப்ப வரைக்கும் இத மாரியான அரசியல்வாதிகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க தப்பு. அவங்க பண்றது எல்லாமே தப்பு. அவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு எதிராகத்தான் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா, அது எங்களால மட்டும் தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு, நாங்க மட்டும் தான் உங்கள பாதுகாக்க போறோம். ஸோ நீங்க எங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி இவங்க ஒரு வோட் பேங்க்க கிரியேட் பண்றாங்க. அந்த ஜனங்க கிட்ட இருந்து ஓட்ட வாங்கி வின் பண்ணி, தொடர்ந்து இவங்க அதிகாரத்திலே இருப்பாங்க. அதிகாரத்தில. ஓகேங்களா? தொடர்ந்து அதிகாரத்தில இருப்பாங்க. அதிகாரத்தில இருக்கும் பொழுது, இவங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இவங்க குடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், இது எல்லாத்தையுமே அந்த மக்களுக்காக செய்றாங்களா? நிறைவேத்துறாங்களா? இல்ல. இவங்க அதிகாரத்தில வந்ததுக்கு அப்புறமா, ஆணவத்தோட தான் நடந்துக்கிறாங்க. இந்த திமிரு, தெனாவட்டு, தௌலத்துலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனுடைய பீக்ல தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. தலித் மக்கள் எந்த ஒரு காலகட்டத்திலயும், அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிய வந்துறக்கூடாதுன்னு இங்க ஒரு பெருங்கூட்டமே நினைக்குது. அவங்க வரவே கூடாது அப்படின்றதுக்காக, இவங்க என்னென்னலாம் செய்யணுமோ, அத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஜனங்களுக்கு நாம நாலேட்ஜ் தரக்கூடாது. அந்த ஜனங்க வாழ்க்கையில முன்னேறி வந்துறக்கூடாது. முக்கியமா நாம அவங்களுக்கு நாலேட்ஜ் அப்படின்றது தரவே கூடாது. அறியாமையில இருக்கக்கூடிய மக்கள யூஸ் பண்ணி, இவங்க தொடர்ந்து இவங்களுடைய அரசியல் பிழப்புகள நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய மூலதனமே அதுதான். அந்த அப்பாவி மக்களுக்கு நாலேட்ஜ் தரமாட்டாங்க. அவங்க படிக்கக்கூடிய படிப்புகள், அதிலயும் பாருங்க, இவங்களுடைய உருட்டு கதைகள சொருகி விட்டுருப்பாங்க. மதமாற்றம், வியாபாரம் வேற நடுவுல வரும். அதுக்கேத்த சூழ்நிலைகள வேற இவங்க உருவாக்கி தருவாங்க. இந்த மக்கள் இப்படி இருந்தா மட்டும் தான் நாம இங்க வாழ முடியும். நம்மளால இங்க சர்வை பண்ண முடியும் அப்படின்றத இந்த அரசியல்வாதிகள் நம்புறாங்க. இவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. உலகம் மாறிடுச்சு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமூகம்
இப்போ இல்ல. சமூக கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர்ந்துடுச்சு. தேவையில்லாத சர்ச்சை பேச்சுக்கள், கடவுள் மறுப்பு பேச்சுக்கள், சமூக கட்டுப்பாட்டை மீறி ஒரு சில கேவலமான விஷயங்கள்லாம் செய்வாங்க இல்லையா? அத மாரிலாம் பண்ணாங்கன்னா, அத காரணமா காட்டி அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஊர விட்டு ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அது மாரியான விஷயங்கள் இப்ப இருக்கா? சொல்லுங்க. அத மாரிலாம் இப்போ நம்ம சொசைட்டில இருக்கா? அப்புறம் உடன்கட்டை ஏறும் பழக்கம். அதெல்லாம் இப்ப இல்லவே இல்ல. மறந்துட்டேன் பாருங்க. முக்கியமான பாயிண்ட். அத விட்டேன் பாருங்க. உடன்கட்டை ஏறும் பழக்கம். அதாவது சதின்னு சொல்லுவாங்க. அந்த சதிக்கும் நம்முடைய சனாதன தர்மத்துக்கும் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. ஓகேங்களா? சனாதன தர்மத்திற்கும், சதிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. நம்ம நாட்டுல ஒவ்வொரு காலகட்டத்திலும் சதி அப்படின்ற இந்த ஒரு விஷயமானது, உடன்கட்டை ஏறும் பழக்கமானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. முகலாயர்கள் வரும்பொழுது, முகலாய திருடர்கள், அந்த கபோதிகள் வரவனுங்க சும்மா வரமாட்டானுங்க. திருடிக்கிட்டு மட்டும் போக மாட்டானுங்க. இங்க இருக்கிற கோவில மட்டும் இடிச்சுட்டு போக மாட்டானுங்க. நம்ம வீட்டு பெண்கள் மேல கை வைப்பாங்க. நம்ம வீட்டு பெண்கள் கற்ப சூறையாடுவானுங்க. அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பெண்கள் இறந்துருவாங்க. அவங்க கணவன் இறந்துட்டாங்கன்னா, அவங்களும் இறந்துருவாங்க. ஏன்னா, முகலாயர்கள் அவ்ளோ மோசமான விஷயங்கள் செஞ்சானுங்க. இதெல்லாம் இவனுங்க பேசவே மாட்டானுங்க. வாய தொறக்கவே மாட்டானுங்க. ஆனா, நேரா தூக்கின்னு வந்துருவானுங்க. சதி அப்படின்றது சனாதன தர்மத்தின் ஒரு அங்கம்னு பேசுவானுங்க. ஆதாரமே கிடையாது. எதுக்குமே ஆதாரம் கிடையாது. ஆனா, தொடர்ந்து கத்திக்கிட்டே இருப்பானுங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சனாதனவாதிகள் நம்மள அடிமையா வச்சிருந்தாங்க அப்படின்ற மாரி, இல்லாத பொல்லாத விஷயத்த இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கிட்ட பேசி திரைப்படங்கள் மூலியமாக பேசி உசுப்பேத்தி விடுவானுங்க. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு மாநாடெல்லாம் நடத்துவாங்க. அந்த மாநாட்டுல உட்கார்ந்துகிட்டு சனாதன தர்மம் அப்படின்றது டெங்கு, மலேரியா, கொசு, கொரோனான்லாம் சொல்லுவானுங்க. இவங்க தொடர்ந்து இத மாரி தான் நம்ம நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு எதிரான காரியங்கள மட்டும் தான் செஞ்சுகிட்டே இருப்பாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதன் மூலியமாக ஜாதிய ஒழிக்க முடியாது. ஜாதிய ரீதியிலான இடஒதுக்கீடு மூலியமாக இங்க ஜாதிய ஒழிக்க முடியாது. பொருளாதார ரீதியில இடஒதுக்கீடு குடுத்தா மட்டும் தான், பினான்சியலா நீங்க மக்கள பார்க்கும்பொழுது மட்டும் தான் ஜாதிய ஒழிக்க முடியும். இல்லன்னா ஜாதி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஜாதிய வச்சு செய்யக்கூடிய கேவலமான அரசியல் இங்க தொடர்ந்து இந்த அரசியல்வாதிகள் செஞ்சுகிட்டே தான் இருப்பாங்க. மத்திய பாஜக அரசு தொடர்ந்து பொருளாதார ரீதியில நாம இடஒதுக்கீடு தரணும்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் இந்த ஜாதிய வச்சு அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய இவங்கெல்லாம் அதுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எண்ணம் ஜாதிய ஒழிக்கிறது கிடையாது. அந்த ஜாதிய வச்சு சண்டை நடக்குது இல்லையா? கலவரங்கள் நடக்குது இல்லையா? ஆணவ படுகொலைகள் நடக்குது இல்லையா? அத வச்சு அரசியல் பண்ணணும். அதன் மூலியமாக நம்முடைய பொலிட்டிக்கல் லைஃப் ஆனது இங்க சர்வைவ் ஆகும். அது கன்டின்யூ ஆகணும்ன்ற மாரி தான் இவங்க நினைக்கிறாங்க. இவங்களுடைய எண்ணம் ஜாதிய ஒழிக்கணும்ன்றது கிடையவே கிடையாது. தயவு செய்து மக்களே அத புரிஞ்சுக்கோங்க. கடைசியா பழசு தான் இருந்தாலும் பரவால்ல மறுபடியும் சொல்றேன். சனாதன தர்மத்த எவனாலயும் ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆளாளப்பட்ட முகலாய கபோதிகளாலே முடியல. பிரிட்டிஷ் பரதேசிகளாலே முடியல. இவங்கலாம் யாரு? இவங்களால என்ன பண்ண முடியும்? இவங்களால எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? கொஞ்சம் பேக் ஃபயர் ஆன உடனேயே, நான் சனாதன தர்மத்தை மட்டும் சொல்லல. அதாவது ஹிந்து மதத்த மட்டும் சொல்லல. நான் கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் சொல்றேன்னு, எப்படி அந்தர் பைட் அடிக்கிறாரு பார்த்தீங்களா? இவ்வளோதான் இவங்க அரசியல். கொஞ்சம் எதிர்ப்பு. ஓகேங்களா? கொஞ்சம் எதிர்ப்பு நீங்க தெரிவிச்சாலே போதும். இவங்க எல்லாருமே மாறிடுவாங்க. பட் அந்த ஒரு எதிர்ப்பு ஒட்டுமொத்த ஹிந்து சமூகத்துக்கும் வரணும். வந்தா மட்டும் தான் இவங்கலாம் அடங்குவாங்க, அமைதியாவாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் தொடர்ந்து ஹிந்துக்கள மட்டும் தான் இவங்க நோண்டிக்கிட்டு இருப்பாங்க.